ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஏவி கப்பிள்ஸ். இப்போ நான் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. எங்கள் சித்தி வீடு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு தாய் மாமா. அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். தலை காயவே இல்லை, அதனால தான் போட்டு சீவிக்கிட்டே இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வேறு எங்கிட்டு வந்துட்டு போகிறாரு, தலையை காமிச்சிட்டு. அவரும் கிளம்பிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேம் கலர் தான், கொஞ்சம் தான் சேடு வித்தியாசமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு என் ட்ரெஸ்ஸு இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இது என்ன கலர்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வெளிச்சத்தில் பார்க்குறப்போ நல்லா ஒரிஜினல் கலர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே கிளம்பிட்டோம். எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னோட அவுட்ஃபிட், இது எங்கள் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட். இது எங்களுக்கு ஆடி 1க்கு எடுத்தது சுடிதாரு, அதான் இப்போ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும். ஒரு 5 minutes ஆகும். வண்டி இருக்குது, நாங்கள் நடந்து போகிறோம். வண்டி வீட்டில் வச்சாச்சு, போய்கிட்டு இருக்கோம். நல்லா சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பழைய பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் நம்ம ஏறணும். மதுரை பஸ் நம்ம ஏறிட்டோம். பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்புது, மெதுவாக கிளம்புது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு புது பஸ் ஸ்டாண்டு போகும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாளையம்பட்டி போகும். பாளையம்பட்டிக்கு அப்புறம் மதுரை பைபாஸ் ஏறிடுவோம். புது பஸ் ஸ்டாண்டில் மதுரை பஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு இப்போ கொஞ்சம் நியூவாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்தது ஒன்று, அது அவ்வளோவா கிடையாது, நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக இது பண்ணி கட்டுறாங்க, கட்டட்டும். அதனால் பஸ்ஸெல்லாம் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்போ போகிறதில்ல, வெளியே தான் நிற்கும். இது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஸ்டாப்பு, பெரிய கோவில். இங்கே உள்ளே ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்டில் மதுரை பஸ்ஸு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் இப்படி பஸ்ஸெல்லாம் நிற்கும். புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், விளாத்திக்குளம், பெருநாளி, கமுதி, பரமக்குடி, மானாமதுரை இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸெல்லாம் புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஆயில் கிராஸ் பண்ணியாச்சு. நிறைய ட்ரெஸ்ஸு கடை இந்த ரூட்டில் அதிகமாக இருக்கும். ட்ரெஸ்ஸு கடை, ஃபோனு கடை, ஹோட்டல்ஸ் நிறையா, ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன கிளினிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ரூட்டு பஞ்சமே கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். அருப்புக்கோட்டைக்காரங்களுக்கு தெரியும். இப்போ புது பஸ் ஸ்டாண்டை நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம் பாளையம்பட்டியை நோக்கி. பாளையம்பட்டிங்கிறது தனி ஊர் கிடையாது, நம்ம புது பஸ் நம்மளோட அருப்புக்கோட்டையில் அது ஒரு ஏரியா. போய்கிட்டு இருக்கோம் பாளையம்பட்டி. அந்த பாளையம்பட்டி நம்ம தாண்டிட்டோம்னா மதுரை பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிடலாம். போய்கிட்டே இருக்குது பஸ்ஸு, ஸ்பீடாக தான் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா கையை காமிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பாளையம்பட்டிக்குள்ளே வந்துச்சு பஸ்ஸு. இதுதான் பாளையம்பட்டி. இந்த ஏரியாவை நம்ம தாண்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பைபாஸ் ஏறிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸும் இப்போ நம்ம ஏறிட்டோம். இப்போ மதுரையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மதுரை கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் தூங்குவோம். எனக்கு பஸ்ஸில் போனாலே தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த காற்று அடிக்கிறதுக்கும் ஜன்னல்கிட்ட தான் உட்காருவேன், தூக்கம் வந்துடும். அதனால் தூங்கிட்டு மதுரை கிட்ட போகவும் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட வந்துட்டோம். ஏதாவது இப்போ உங்களுக்கு காட்டுற பில்டிங் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் 2 years-ஆக. இது இப்போ நான் காட்டுறது பாருங்கள். இதுதான் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான். வெளியே நல்லா ஃப்ரூட் கடை, ஏடிஎம் இருக்குது, அங்கே 2 ATM. இதுதான் என்ட்ரன்ஸ், ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு தெரியுதா. இதில் உங்களுக்கு பார்க்குறப்போ லெஃப்ட் சைடு போனால் தான் நான் ஹாஸ்டல், அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதை தாண்டிட்டோம்னா நம்ம மாட்டுத்தாவணியில் நியூவாக ஓப்பன் பண்ண சரவணா ஸ்டோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கனக்குள்ளே இருந்துக்கிட்டே நானே இன்னும் உள்ளே போனது கிடையாது. நாங்கள் ஒர்க் பண்ணுற டயத்தில் தான் அது கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் போகலை. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் போவோம் ஹஸ்பண்டோடு சேர்ந்து. அவ்வளோதான். இதான் சரவணா ஸ்டோரு. எந்நேரம் பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்காங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி நெருக்கி போய்கிட்டு இருக்கோம். சரவணா ஸ்டோர்லேருந்து மாட்டுத்தாவணி கொஞ்சம் தூரம் தான், நடந்து கூட போயிடலாம். இப்போ போய்கிட்டு இருக்கோம் நம்ம.
உள்ளே வந்தாச்சு. மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம். ஷேர் ஆட்டோ மதுரையை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆட்டோவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி போகணுமா சென்னை போகணுமா எங்கே போகணும்னு சொல்லி பஸ்ஸுக்கு புக் பண்ண வந்துடுவாங்க. ஆட்டோ வேணுமான்னு கேட்டு நம்மளை நைன்னு தொந்தரவு பண்ணிடுவாங்க. இப்போ இறங்கியாச்சு. நம்மளும் என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. நான் இறங்கிட்டேன் பஸ் ஸ்டாண்டில். இந்த பாருங்களேன், ஆட்டோக்காரங்க நிற்கிறாங்களா, அவங்கள பார்த்து நம்ம எதாவது ரியாக்ஷன் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூ நான் வாங்கலை, மதுரை மல்லி தான் நல்லாயிருக்கும், அதனால் மதுரையில் வந்து மல்லிகைப்பூ வாங்கி வச்சாச்சு. இந்த பூ 50 ரூபாயாங்க, அதுக்குள்ளே ரேட்டு கூடிடுச்சு. அன்னைக்கும் பார்த்து முகூர்த்த நாள் எதுவுமே கிடையாது, 50 ரூபான்னு சொன்னாங்க. சில வழி இல்லை, என் ஹஸ்பண்டு வாங்கிக்கொண்டான்னு சொன்னார். நான் தான் 50 ரூபாய்க்கு போதுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம திருச்சி பஸ் ஏற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு திருச்சி பஸ் ஏறிட்டோம். திருச்சி போய் எங்களால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் திருச்சியில் எந்தெந்த பிளேஸுக்கு போனோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.